இன்றைக்கு இந்திய அளவில் ஒரு பெரும் அபாயம் நாட்டை மக்களை சூழ்ந்திருக்கிறது. அதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரை சொல்லி அடையாளப்படுத்துகிறோம். சிலர் இந்தியாவை சூழ்ந்திருக்கிற ஆபத்து பாஜக என்று சொல்லுகின்றனர். சிலர் இந்தியாவை சூழ்ந்திருக்கிற ஆபத்து RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் என்று சொல்லுகிறோம். சிலர் பாஜக உள்ளிட்ட இந்த சங் பரிவார்களின் மதவெறி போக்குதான் இந்திய தேசத்தை சூழ்ந்திருக்கிற பேராபத்து என்று அடையாளப்படுத்துகின்றனர். சிலர் இந்த மதவெறி அமைப்புகள் முன்வைக்கிற இந்துத்துவா என்னும் கருத்தியல் தான் நாட்டையும் மக்களையும் சூழ்ந்திருக்கிற பேராபத்து என்று விளக்கப்படுத்துகிறோம். இந்த மாநாடு மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட இந்த வெகுஜன அமைப்புகள் இந்தியாவையும் இந்திய மக்களையும் சூழ்ந்திருக்கிற பேராபத்து பாஜக, RSS, அதானி, அம்பானி வடிவில் இருக்கிற பாசிசம் என்று அடையாளப்படுத்துகிறது. பாசிசம் என்கிற கருத்தியல் தான் பாஜக மூலமாக அல்லது RSS மூலமாக அவர்களின் செல்ல பிள்ளைகளாக இருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகளான அதானி மூலமாக, அம்பானி மூலமாக இங்கே பரவிக்கொண்டிருக்கிறது. அதை முறியடிக்க வேண்டும். எதை? பாசிசத்தை. எதற்காக முறியடிக்க வேண்டும்? நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற. அப்படி என்ன பேராபத்து? இந்த பாசிசத்தின் மூலம் என்ன பேராபத்து என்ற கேள்வி எழுவது இயல்பு. உலகம் தழுவிய அளவில் பாசிசம் என்கிற சொல்லாடல் கையாளப்பட்டு வருகிறது. எங்கெல்லாம் பாட்டாளி வர்க்க அரசியல் பேசப்படுகிறதோ, எந்தெந்த அமைப்புகள் எல்லாம் பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலையை பேசுகின்றனவோ அங்கெல்லாம் அவர்களெல்லாம் பாசிசம் என்கிற கருத்தியலை எதிர்த்து போராடி வருகிறார்கள். பாசிசத்தை அம்பலப்படுத்தி வருகிறார்கள். பாசிசத்தை பற்றி பேசுகிற போது இயல்பாக ஹிட்லரும் முசோலினியும் நினைவுக்கு வருவார்கள். உலகம் முழுவதும் அவர்கள்தான் பாசிசத்தின் அடையாளங்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த மாநாடு பாசிசத்தை அடையாளப்படுத்துகிறது. சராசரி ஒரு அரசியல் கட்சியாக பாஜகவை மட்டும் அடையாளப்படுத்தாமல், சராசரியான ஒரு மதவெறி அமைப்பாக RSS மட்டும் அடையாளப்படுத்தாமல், அந்த இரு அமைப்புகளாலும் வளர்த்தெடுக்கப்படுகிற கார்ப்பரேட் சுரண்டல் பேர்வழிகளான, முதலாளித்துவ சுரண்டல் பேர்வழிகளான அதானி, அம்பானி ஆகியோரையும் மக்களிடத்திலே அம்பலப்படுத்த வேண்டிய தேவையை உணர்ந்து இந்த 4 சக்திகளையும் எதிர்த்து போராடி அவர்களை வீழ்த்துவதே பாசிசத்தை முறியடிக்கிற நடவடிக்கையாக அமையும் என்கிற வகையில் இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாக நம்புகிறேன். பாஜகவை வீழ்த்த வேண்டும். பாஜகவை மட்டுமல்ல, பாஜகவை பின்னிருந்து இயக்குகிற, இப்போது வெளிப்படையாகவே இயக்கிக் கொண்டிருக்கிற
RSSையும் RSS உள்ளிட்ட சங் பரிவாரங்களையும் மக்களிடத்தில் அம்பலப்படுத்த வேண்டும், அவர்களை வீழ்த்த வேண்டும். பாஜக, RSS ஆகிய இந்த பாசிச சக்திகளுக்கு துணையாக இருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகள் அம்பானி, அதானி ஆகியோரையும் வீழ்த்த வேண்டும் அல்லது அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும். இதுதான் இந்த மாநாட்டின் ஊடாக நாம் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, உழைக்கிற மக்களுக்கு, பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த சமூக பிரிவினருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, அவர்களின் மொழியிலே சொல்ல போனால் சூத்திரர்களுக்கு, பஞ்சமர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. பாசிசம் என்பது என்ன? இந்துத்துவம் தானா? பாசிசம் என்பது என்ன? இந்துத்துவம் முன்மொழிகிற இந்து ராஷ்டிரம் தானா? பாசிசம் என்பது என்ன? சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக அவர்கள் பரப்புகிற வெறுப்பு அரசியல் தானா? முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு, இவையெல்லாம் உண்டு. அவற்றை எல்லாம் விட பாசிசம் என்பது இங்கே இன்னொரு வடிவத்திலும் இருக்கிறது. இந்த மதவெறி சக்திகளின் அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது, முதன்மையான கோட்பாடாக இருக்கிறது, நீண்ட நெடிய காலமாக பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு கோட்பாடாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் பாசிசம் என்றால் சனாதனம் என்பதுதான். இந்தியாவை பொறுத்தவரையில் பாசிசம் என்கிற கருத்தியலை சனாதனம் என்று புரிந்து கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. சனாதனம் என்றால் என்ன? சனாதனம் எப்படி பாசிசமாகும்? சனாதனம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினரின் நம்பிக்கை தானே. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதை போல, இஸ்லாமியர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதை போல, பௌத்தர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதை போல, இந்துக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை சனாதனம். ஆக அந்த நம்பிக்கை மட்டுமே எப்படி பாசிசமாகிவிட முடியும் என்ற கேள்வியும் எழலாம். ஹிட்லர் பின்பற்றிய பாசிசம், ராஜபக்சே பின்பற்றிய பாசிசம், மோடி பின்பற்றுகிற பாசிசம் எல்லாம் ஒன்றுதான். அதிலே மாற்று இல்லை. ஒரே இனம், ஒரே கலாச்சாரம், ஒரே இனம், ஒரே ஆட்சி நிர்வாகம், அதுதான் ஹிட்லரின் பாசிசம். ஒரே இனம், ஒரே மொழி, அதுதான் ஹிட்லர் முன்வைத்த பாசிசம், ஜனநாயகத்திற்கு எதிரானது. ராஜபக்சே தலைமையில் நடந்ததும் அதுதான். அதற்கு முன்னதாக தோன்றி வளர்ந்தாலும் ராஜபக்சே செய்ததும் அதுதான். ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே இனம், ஒரே மொழி. இலங்கை என்பது ஒரே இனத்திற்கானது, சிங்களவர்களுக்கானது. சிங்களவர்களின் மதமானது ஒரே மதம், பௌத்தம். ஆகவே இலங்கை என்கிற தேசம் சிங்கள மக்களுக்குரியது. சிங்களவர்களின் மதம் பௌத்தம். அவர்களின் ஆட்சிதான் இங்கே ஒற்றை ஆட்சியாக இருக்கும். இதுதான் சிங்கள பாசிஸ்டுகளின் கருத்தியல். அதுவும் பாசிசம் தான். இன அடிப்படையிலான, மத அடிப்படையிலான அரசியலை உயர்த்தி பிடிக்கிற, ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிற, கோலோச்சுகிற பாசிசம். ஹிட்லரையும் ராஜபக்சேவையும் பின்பற்றக்கூடிய வகையில்தான் மோடி ஆட்சியும் இங்கே ஒரு பாசிச ஆட்சியாக இருக்கிறது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே கட்சி, ஒரே ஆட்சி.
பன்மைத்துவத்திற்கு வேலை இல்லை. பெரும்பான்மைவாதமே ஆட்சி செய்யும் சிறுபான்மைவாதத்திற்கு இடமில்லை. பாகுபாடுகள் நீடிக்கும், அது இறைவனின் கட்டளை. பரப்பின் அடிப்படையில், பாலினத்தின் அடிப்படையில் உள்ள பாகுபாடுகள் தொடர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கருத்தியலை அடிப்படையாக வைத்து இங்கே நடைபெறுகிற ஆட்சி பாசிசத்தை கையாளுகிறது, பின்பற்றுகிறது, தக்க வைத்து பாதுகாத்து வருகிறது. ஆனால் அதைவிட இந்த ஒப்பீடுகளோடு பார்க்கிற போது அதைவிட ஒரு கொடிய கருத்தியல், ஜெர்மனியில் இல்லாத கருத்தியல், இலங்கையில் இல்லாத கருத்தியல், இந்திய மண்ணில் ஆட்சி அதிகாரம் இல்லாமலேயே கோலோச்சக்கூடிய கருத்தியல், ஆட்சி அதிகாரத்திற்கு வராமலேயே அதை கட்டி காப்பாற்றுகிற நீண்ட நெடிய சமூக அமைப்பை கட்டி காப்பாற்றுகிற கருத்தியல், அதுதான் சனாதனம். ஹிட்லரிடம் சனாதனம் இல்லை, ஆனால் இந்த பாசிசம் சனாதனமாக உயிர் பெறுகிறது. ஒரு சனாதன கோட்பாட்டிலிருந்து அவர்கள் ஆட்சியை கைப்பற்றவில்லை. ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள், தக்க வைப்பதற்கு அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள். அதை நீட்டிப்பதற்கு சனாதனத்தை ஆரியர்களே மேலானவர்கள் என்கிற, உயர்ந்தவர்கள் என்கிற, உலகத்திலேயே உயர்ந்தவர்கள் என்கிற சனாதன கருத்தியலை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டார்கள். ஆனால் அது அவர்களிடத்திலே ஒரு டெக்ஸ்டாக இல்லை, மனு தர்மம் என்பதை போன்ற டெக்ஸ்ட் இல்லை. அது அப்படியாக பரிணாமம் பெறுகிறது. ஜனநாயகத்தை மறுக்கிற போது பாசிசம் பரிணாமம் பெறுகிறது, பன்மைத்துவத்தை மறுக்கிற போது பாசிசம் பரிணாமம் அடைகிறது. அந்த மறுப்பு, அந்த மேலாதிக்கம் என்பது ஆரியர்களே மேலானவர்கள், யூதர்கள் கீழானவர்கள் என்கிற அந்த எண்ணம் பாசிசமாக பரிணாமம் அடைகிறது. ஆனால் இங்கே பிறப்பின் அடிப்படையில் ஆட்சி இல்லாத காலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத நிலையிலும் பிறப்பின் அடிப்படையில் பார்ப்பனர்களே உயர்ந்தவர்கள், பிறப்பின் அடிப்படையில் சத்திரியர்கள் பார்ப்பனர்களுக்கு கீழானவர்கள், பிறப்பின் அடிப்படையில் வைசியர்கள் சத்திரியர்களுக்கு கீழானவர்கள், பிறப்பின் அடிப்படையில் சூத்திரர்கள் பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் கீழானவர்கள் என்கிற வர்ணாசிரம கோட்பாடு இங்கே சனாதனமாக, பாசிச கருத்தியலாக, அரசு இல்லாமலேயே, ஆட்சி இல்லாமலேயே, அதிகாரம் இல்லாமலேயே கொடிகட்டி பறக்கிறது, கோலோச்சுகிறது. பல்வேறு கட்சிகளில் அந்த கருத்துள்ளவர்கள் இருந்திருக்கலாம். பார்ப்பனர்கள், காங்கிரசிலே பார்ப்பனர்கள் உண்டு, பிற கட்சிகளிலும் பார்ப்பனர்கள் உண்டு. சமூகத்தின் கடைசி பகுதி வரையில் இந்த சமூக கட்டமைப்பின் மூலம் சனாதனம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அக்ரஹாரம் வேறு, ஊர் தெரு வேறு, சேரி வேறு, பழங்குடி மக்களின் குடியிருப்பு வேறு. இதிலே குடியிருப்புகளில் யாரும் கலந்து வாழ முடியாது. ஊர் தெரு என்றாலேயே கோனார் தெரு வேறு, பிள்ளைமார் தெரு வேறு, படையாட்சி தெரு வேறு, முக்குளத்தோர் தெரு வேறு, அதிலும் கல்லர் தெரு வேறு, மரவர் தெரு வேறு, அகமுடையார் தெரு வேறு, செட்டியார் தெரு வேறு, ரெட்டியார் தெரு வேறு, நாயுடு தெரு வேறு, நாயக்கர் தெரு வேறு, துணி வெளுக்கிறவன் தெரு வேறு, முடிவெட்டுகிறவன் தெரு வேறு. இவ்வளவு சிஸ்டமேட்டிக் ஹேபிடேஷன், வரையறுக்கப்பட்ட, வடிவமைக்கப்பட்ட, தீர்மானிக்கப்பட்ட வாழ்விட முறை என்பது உலகில் எந்த சமூகத்திலும் கிடையாது. மறந்தும் சமூக கலப்பு நிகழவிடாமல் தடுக்கிற ஒரு கருத்தியல் இங்கேதான் கோலோச்சுகிறது. சாதி கலப்பு நிகழ்ந்து விடாமல், வர்ண கலப்பு நிகழ்ந்து விடாமல் தடுப்பதற்கான கொடுமைகள் இங்கே நிலவுகின்றன. ஆண் மேலானவன், பெண் கீழானவன்
பெண்ணுக்கு சொத்துரிமை இல்லை, கருத்துரிமை இல்லை, அதிகார பகிர்வு இல்லை. 1000 தலைமுறைகளாக இது நீடிக்கிறது. இதற்கு அவர்கள் கையில் கட்சி இல்லை, அரசு இல்லை, அதிகாரம் இல்லை, சட்டம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனாலும் மனிதர்மம் தான் கோலோச்சுகிறது. அக்ரஹாரத்தில் யாரும் பார்ட்னர் அல்லாதவர்கள் போய் குடியிருக்க முடியாது. நகர்ப்புறங்களில் அங்கொன்றும் இங்கொன்றும் கலந்து குடியிருப்பார்கள், அது தவிர்க்க முடியாது. ஆனால் இந்திய சமூக கட்டமைப்பில் வாழிடங்களே எப்படி இருக்கின்றன, சுடுகாடுகள் இடுகாடுகள் இப்படி இருக்கின்றன. ஆக பாட்டாளி வர்க்கம் என்பதே இங்கு வர்ணாசிரம வர்க்கமாக இருக்கிறது. முதலாளித்துவ வர்க்கம் என்பதும் பாட்டாளி வர்க்கம் என்பதும் வர்ணாசிரம வர்க்கங்களாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த சமூக கட்டமைப்புக்கு ஒரு கருத்தியல் தலைமை தாங்குகிறது. அந்த கருத்தியல் தான் கோலோச்சுகிறது என்றால் அந்த கருத்தியல் தான் இந்திய மண்ணில் மட்டுமே இருக்கிற, வேறு எந்த மண்ணிலும் நிலவாத, உலகத்தில் எல்லா நாடுகளிலும் பாசிசம் உண்டு, இந்தியாவில் தான் சனாதனம் உண்டு. உலகத்தின் பிற நாடுகளில் இருக்கிற பாசிசத்தை இந்தியாவில் இருக்கிற சனாதனத்தோடு பொருத்த முடியாது. ஹிட்லர் பேசியது பாசிசம் தான், அவனுடைய ஆட்சி நிர்வாக முறை பாசிச முறைதான், அவனுடைய ஆரியன் மேலானவன் என்கிற அந்த சிந்தனை பாசிசம் தான். ஆனால் அவனுக்கு ஒரு மனிதர்வம் கிடையாது. ஆனால் இங்கே ஹிட்லரை போன்ற ஒரு பார்ப்பனர் தனியே ஒரு படையை கட்டி ஒரு ஆட்சியை கைப்பற்றி அதன் மூலம் இங்கே அவன் பாசிசத்தை நிலைநாட்டவில்லை. ஆனால் இங்கே 1000 தலைமுறைகளாக பாசிசம் ஆட்சி அதிகாரம் இல்லாமலேயே கூட ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை பயன்படுத்தி நிலைநாட்டி வருகிறது. ஒரே தேசமாக இந்த தேசம் இல்லை, ஆனால் இந்த தேசம் முழுவதும் ஒரே சமூக அமைப்பு முறை இருக்கிறது. ஒரே ஆட்சியின் கீழ் இந்த இந்திய மண்ணில் மக்கள் வாழவில்லை. ஆனால் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரையில் பார்ப்பனர்கள் என்றால் வேறு, தலித்துகள் என்றால் வேறு, பழங்குடிகள் என்றால் வேறு, தலித் அல்லாத பார்ப்பனர் அல்லாத இடைநிலை சாதிகள் ஓபிசி என்பது வேறு என்பது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி இருக்கிறது. பாண்டியர் மன்னன் வேறு, சேர மன்னன் வேறு, சோழ மன்னன் வேறு. ஆனால் தமிழ்நாட்டில் சாதி மட்டும் ஒரே மாதிரி இருக்கிறது. சமஸ்தானங்கள் வேறு, பிரிட்டிஷ் ஆட்சி முறை வேறு. பிரிட்டிஷ் ஆட்சி நிர்வாகத்தின் கீழும் சனாதன சமூக கட்டமைப்பு இருக்கிறது. சமஸ்தான ஆட்சியாளர்களின் கீழும் சனாதன சமூக கட்டமைப்பு முறை இருக்கிறது. திருவாங்கூர் மகாராஜா பிரிட்டிஷ் ஆட்சி நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டவர் இல்லை. ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சி நிர்வாகம் இருந்த மதராஸ் பிரசிடென்சிக்குள்ளேயும் சாதிய சமூக கட்டமைப்பு இருக்கிறது. பிரிட்டிஷ் ஆட்சி நிர்வாகம் இல்லாத திருவாங்கூர் மகாராஜாவின் அந்த சமஸ்தானத்திலும் சாதிய சமூக கட்டமைப்பு இருக்கிறது. ஹைதராபாத் நிஜாம் பிரிட்டிஷ் ஆட்சி நிர்வாகத்திற்கு உட்பட்டவன் இல்லை, அவன் சுதந்திரமாக ஆட்சி நிர்வாகம் செய்தான். ஆனால் அவனுடைய கட்டமைப்புக்குள்ளேயும் சாதிய சமூக கட்டமைப்பு முறை இருக்கிறது. காஷ்மீருக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை, ஆனால் காஷ்மீரிலும் இந்த வர்ணாசிரம முறை இருக்கிறது. மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அன்டச்சபிலிட்டி மகாராஷ்டிராவுக்குள்ளே இருக்கிறது, தீண்டாமை. எனவே சனாதனம் என்பது இந்தியாவின் ஒரு தனி கூறாக இருக்கிறது, ஒரு ஸ்பெஷல் ஃபேக்டர், ஒரு தனி பினாமினா. அது ஒரு தனி கூறாக இருக்கிறது. எனவே இந்தியாவை பொறுத்தவரையில் பாசிசம் என்பது சனாதனம். இந்த சனாதனம் என்கிற சொல்லுக்கு பொருள், நேரடி பொருள் நிலையானது என்று பொருள், அவ்வளவுதான். சனாதனம் என்கிற சொல்லுக்கு பொருள், the literal meaning என்பது ஆங்கிலத்தில் தி எட்டர்னல் என்று சொல்கிறார். தி எட்டர்னல் என்று சொன்னால் தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை என்று பொருள். தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை என்று பொருள். அதனால்தான் இதற்கு யாரும் பவுண்டர் கிடையாது. சனாதனத்துக்கு பவுண்டர், இஸ்லாத்துக்கு பவுண்டர் இருக்கிறார் நபிகள் நாயகம், கிறிஸ்தவத்திற்கு பவுண்டர் இருக்கிறார் உருவாக்கியவர் இயேசு பெருமான், பௌத்தத்திற்கு ஒரு பவுண்டர் இருக்கிறார் உருவாக்கியவர் கௌதம புத்தர். சனாதனத்திற்கு பவுண்டர் இல்லை. அதை உருவாக்கியவன் யாரும் சொல்ல முடியாது.
அதை தொகுத்தவன் மனு. மனு தர்மம் என்பது ஒரு தொகுப்பு, அது ஒரு கம்பைலேஷன். சமூகத்தில் இருந்த நடைமுறையை அவன் தொகுத்து அதை ஒரு ஆக்ட் மாதிரி கொண்டு வருகிறான், சட்டம் போல கொண்டு வருகிறான். அது ஒரு கோட். தி கோட் ஆஃப் மனு என்று பாடப்புத்தகத்தில் வருகிறது. தி கோட் ஆஃப் ஹமுராபி, ஹமுராபி சட்டம் என்று ஒன்று உண்டு. அதுதான் டிட் ஃபார் டாட் என்கிற கருத்துக்களை கொண்டதாக இருந்தது. பனிஷ்மெண்ட் தியரியில் வரும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் தண்டனை வழங்க வேண்டும் என்பது ஆட்சி கொள்கையாக இருந்தது. அது கோட் ஆஃப் ஹமுராபி. கோட் ஆஃப் மனுஸ்மிருதி, கோட் ஆஃப் மனு என்பதுதான் பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள். பார்ப்பனர்கள் என்பது வர்ணத்தின் பெயர். ஐயர் என்பது சாதியின் பெயர். ஐயங்கார் என்பது சாதியின் பெயர். நம்பூதிரி என்பது சாதியின் பெயர். முகர்ஜி, பானர்ஜி, சாட்டர்ஜி என்பது சாதியின் பெயர். சித்பவன் என்பது சாதியின் பெயர். பட்டேல் என்பது சாதியின் பெயர். மிஸ்ரா என்பது சாதியின் பெயர். பண்டிட் என்பது சாதியின் பெயர். பிராமின் என்பது வர்ணம். தமிழில் பார்ப்பனர் என்பது வர்ணம். அது ஒரு சாதியின் பெயர் அல்ல, அது ஒரு வர்ணத்தின் பெயர். சத்திரியன் என்பது சாதியின் பெயர் அல்ல, ஒரு வர்ணத்தின் பெயர். வைசியன் என்பது சாதியின் பெயர் அல்ல, வர்ணத்தின் பெயர். அப்படித்தான் சூத்திரன் என்பது. சூத்திரர் யார் என்பதை அம்பேத்கர் ஒரு புதிய கருத்தை முன்வைக்கிறார். நாம் யாரும் இதை விவாதிப்பதே இல்லை. சூத்திரர் என்பது நாம் நினைப்பதைப் போல இன்றைக்கு இருக்கிற இடைநிலை சாதிகள் அல்லது தலித்துகள், பழங்குடிகள் என்று அல்ல. ஆரியர்களுக்குள்ளே தான் இந்த 4 வருடமும் இருந்தது. வைதிக மதம், வேதிக் ரிலிஜன், ஆரியர்களுக்குள்ளே தான் இந்த வர்ணத்தை அவன் பிரித்து வைத்தான். ஆரியர்களிலேயே, அதாவது பிராமணர்களிலேயே, ஆரியர்களிலேயே அரசாட்சி செய்யக்கூடியவன், வேதம் ஓதக்கூடியவன், வணிகம் செய்யக்கூடியவன், அவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய சமூக பிரிவை சார்ந்தவன். பார்ப்பனர்களுக்குள்ளே தொண்டு செய்யக்கூடிய சாதி இருக்கிறது, தொண்டு சாதிகள் இருக்கின்றன. ஈமச்சடங்கு செய்கிற பார்ப்பனர்கள் உண்டு. பார்ப்பனர்களுக்கு ஈமச்சடங்கு செய்கிற பார்ப்பனர். அந்த ஈமச்சடங்கை போய் ஒரு படையாட்சி செய்துவிட முடியாது, அல்லது ஒரு முதலியார் செய்துவிட முடியாது, அல்லது ஒரு பறையர் போய் செய்துவிட முடியாது. பார்ப்பனர்களுக்கான ஈமச்சடங்கு செய்வதற்கு பார்ப்பனர்களுக்குள்ளேயே ஒரு சாதி, தொண்டு செய்கிற சாதி இருக்கிறது. அந்த சாதியை சவுண்டி பார்ப்பான் என்று சொல்வார்கள் தமிழ்நாட்டில். பூஜை செய்வதற்கென்று ஒரு சாதி பிரிவு இருக்கிறது. அந்த பார்ப்பனர்கள் மற்ற பார்ப்பனர்களை கீழானவர்கள் தான். நான் நினைக்கிறேன் மணி அடிக்கிறவர் மேலானவர் என்று. பார்ப்பனர்களிலே மணி அடிப்பவர்கள் கீழானவர்கள். இந்தியாவில் இருக்கிற பல பார்ப்பனர்கள் ஒவ்வொருவரும் நானே மேலான சாதி என்கிற கர்வத்தை கொண்டிருக்கிறவர்கள். நம்பூதிரிகளும் பானர்ஜிகளும் சமமில்லை. சிற்பவர் பார்ப்பவர்கள் எந்த பார்ப்பனர்களையும் ஏற்க மாட்டார்கள். RSS உடைய தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் அனைவருமே கோல்வாக்கரில் இருந்து இன்றைக்கு இருக்கிற மோகன் பகவத் வரையில் இடையில் யாரோ ஒருவர் ராஜேந்திர சிங் என்று கருதுகிறேன், அவரை தவிர மற்ற அத்தனை பேருமே சிற்பவன் என்கிற ஒரு பார்ப்பன பிரிவை சார்ந்தவர்கள். தமிழ்நாட்டை சார்ந்த ஐயர் ஐயங்கார் கூட வந்துவிட முடியாது. கேரளாவை சார்ந்த நம்பூதிரி வந்துவிட முடியாது. பார்ப்பனர்களுக்குள்ளேயே மேல் கீழ் இருக்கிறது, உயர்வு தாழ்வு இருக்கிறது. பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு உண்டு. பார்ப்பன பெண்களுக்கு இருப்பதை போன்ற ஒடுக்குமுறை வேறு எந்த பெண்களுக்கும் இல்லை என்று சொல்லத்தக்க வகையிலே சனாதனம் அவர்களின் மீது மிக பெரும் கொடுமைகளை விதித்திருக்கிறது. 7 வயது 8 வயதில் விதவையானால் கூட 90 வயது வரையில் ஒரு மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது. வெள்ளை புடவை தான் கட்ட வேண்டும். கூந்தல் வளர்க்கக்கூடாது, மொட்டை அடிக்க வேண்டும். திருநீர் பூசக்கூடாது, குங்குமம் வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, கழுத்திலே மணி போடக்கூடாது, கண்ணிலே காதிலே நகை நட்டு அணியக்கூடாது, நல்ல காரியத்திற்கு வரக்கூடாது, நல்லது கெட்டது எதற்கு வந்து நிற்கக்கூடாது, ஆண்கள் நிற்கிற இடத்தில் பெண்கள் நிற்கக்கூடாது, கணவன் இறந்தால் உடனே உடன்கட்டை ஏற வேண்டும், உடன்கட்டை ஏறினால்தான் அவள் பத்தினி, இல்லை என்றால் அவள் பதிபத்தினி என்று சொல்ல முடியாது. இந்த கொடுமைகள் எல்லாம் பார்ப்பன பெண்மணிகளுக்கு இருக்கிறது. சனாதனம் அதை திணித்து வைத்திருக்கிறது. இவ்வளவு பெரிய பாசிசம் என்பது உலகத்தின் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. ஆரியர்களிடையே பாசிசம் உண்டு, சிங்களவர்களிடையே பாசிசம் உண்டு, அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களிடையே பாசிசம் உண்டு, ஜனநாயகம் மறுக்கப்படுகிற எல்லா இடங்களிலும் பாசிசம் உண்டு. இந்தியாவில் மட்டும்தான் சனாதனம் இருக்கிறது. இந்தியாவில் மட்டும்தான் சனாதனம் இருக்கிறது. பிறப்பின் அடிப்படையில் இவ்வளவு பாகுபாடுகள், ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இடையிலும் தடுப்பு சுவர் இருக்கிறது. நாம நாற்காலி போட்டு பக்கத்தில் உட்கார்ந்து
நம்மகிட்ட மைண்ட் செட் ஈக்குவாலிட்டி மைண்ட் செட்டே கிடையாது. அப்படி ஒரு உளவியல் இந்திய மனிதனின் உளவியல் என்பது ஏதோ ஒரு வகையில் நான் அவனை விட மேலானவன் என்று அவனை அறியாமலேயே அவனை உணர வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறது. நான் படித்தவன், நான் பொருளாதாரத்தில் மேம்பட்டவன், நான் இந்த சாதி, நான் இந்த மொழி, நான் இந்த இனம், நான் கொஞ்சம் அறிவு செருக்குள்ளவன், நான் ரொம்ப விவரமானவன், நான் தேர்தலில் நிற்காதவன், நான் தேர்தலில் நின்று அதிகாரத்தில் இருப்பவன், நான் எம்பியா இருக்கிறேன், எம்எல்ஏவாக இருக்கிறேன். இதெல்லாம் மனிதனிடையே கர்வத்தை உருவாக்குவது, மேல் கீழ் என்கிற எண்ணத்தை உருவாக்குவது. ஆனால் சனாதனம் அதை விடக்கூடியது. இதெல்லாம் பாசிசத்தோடு தொடர்புடையது. நான் சொன்னதெல்லாம் இந்த உயர்வு மனப்பான்மை என்பது பாசிசத்தோடு தொடர்புடையது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கு இடையிலேயும் தடுப்புச் சுவரை ஏற்படுத்தி சாதி அடிப்படையில் இந்த மக்களை பிளவுபடுத்தி வைத்திருப்பது சனாதனம். இந்த சனாதனத்தை வீழ்த்துவதுதான் இந்திய மண்ணை பொறுத்தவரையில் பாசிசத்தை முறியடிக்கிற செயல். பாஜகவை தேர்தலிலே வீழ்த்துவது மட்டுமல்ல, பாஜகவை தேர்தலிலே வீழ்த்தினாலும் RSS லட்சக்கணக்கான சாகாக்களை வைத்திருக்கிறார் இந்தியா முழுவதும். அதன் மூலம் நாள்தோறும் பயிற்சி கொடுக்கிறார். அவருடைய செயல் திட்டங்களை தொடர்ந்து பயிற்றுவிக்கிறார். அதனால்தான் கும்பல் கும்பலாய் போய் மாட்டு வணிகத்தில் ஈடுபடக்கூடியவர்களை அடித்தே கொள்ளுகிறார்கள், மசூதிகளை தாக்குகிறார்கள், பைபிளை கொளுத்துகிறார்கள், கர்வாப்சி சொல்லுகிறார்கள், லவ் ஜிஹாத் என்கிறார்கள், பசு புனிதம் பேசுகிறார்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பை விதைக்கிறார்கள். குஜராத் படுகொலை அப்படித்தான் நடந்தது. பாபர் மசூதி அப்படித்தான் இடித்து தகர்க்கப்பட்டது. எல்லாம் பாசிசத்தின் விளைவுகள் தான். இந்தியாவிலே என்ன பெரிய வேடிக்கை என்றால், உலகம் முழுவதும் இருக்கிற ஏகாதிபத்தியத்தின் அடையாளங்களாக இருக்கிற கார்ப்பரேட் மயமாதல் சமகாலத்தில் சேர்ந்து நடக்கிறது. சைமல்டேனியஸ்லி டெவலப்பிங். கார்ப்பரேட் மயமாதல் உலகம் முழுவதும் நிகழ்வது. அந்நிய முதலீடு என்பது உலகம் முழுவதும் நிகழ்வது. காட் ஒப்பந்தத்திற்கு பிறகு நிகழக்கூடியது. தாராளமயமாதல், தனியார்மயமாதல், உலகமயமாதல் என்கிற இந்த கோட்பாடு பொருளாதார தளத்தில் மட்டுமின்றி அரசியல் தளத்திலும் சமூக தளத்திலும் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிற போது உலகம் முழுவதும் கார்ப்பரேட் மயமாகி வருகிறது. இந்தியா நாடு மட்டுமல்ல. கார்ப்பரேட் மயமாதல் நடக்கிற அதே வேளை அதே வேகத்தில் சனாதனமயமாதலும் மீண்டும் அதை புதுப்பிக்கிற அல்லது அதை தக்க வைத்துக் கொள்ளுகிற முயற்சி வேகமாக நடக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது இவற்றையெல்லாம் தகர்க்கக்கூடிய வலிமை பெற்ற கருத்தியலை உள்ளடக்கமாக கொண்டிருக்கிறது. அதை எப்படி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அரசமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வராது. நாடாளுமன்ற கட்டமைப்புகளின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை என்கிற போது அடிப்படையிலே அரசமைப்பு சட்டத்தையும் நாம் எதிராக பார்க்கிறோம். ஆனால் சனாதன சமூக கட்டமைப்பை வீழ்த்த வேண்டும் என்கிற பார்வை கொண்டு பார்க்கிற போது நாடாளுமன்ற ஜனநாயகம் எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு நாம் ஒன்றை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுதான் அரசமைப்பு சட்டம் தருகிற ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற கருத்தியல். இது பன்மைத்துவத்தை அனுமதிக்கிறது, சுதந்திரத்தை அனுமதிக்கிறது, சமத்துவத்தை அனுமதிக்கிறது, சகோதரத்துவத்தை அனுமதிக்கிறது. பாசிசத்திற்கு எதிரான கருத்தியல். அரசமைப்பு சட்டத்தை நான் வெறும் போலி நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கான ஒரு சட்டமாக நான் பார்க்கவில்லை. அரசமைப்பு சட்டத்தை சனாதனம் என்கிற பாசிசத்தை அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு ஜனநாயக கருத்தியல் கோட்பாடாக நான் பார்க்கிறேன். ஒரு கருத்தியல் அறிக்கையாக பார்க்கிறேன், கொள்கை அறிக்கையாக நான் பார்க்கிறேன். அது எவ்வளவு தூரம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்பது வேறு.
நடைமுறைக்கு வராமல் இருப்பதற்கு எவையெல்லாம் தடையாக இருக்கின்றன என்பதை நாம் விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆகவே இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுவது வெறும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கானதல்ல, அல்லது நீங்கள் சொல்லுவதைப் போல போலி நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அல்ல. உங்கள் கருத்தில் நான் முரண்படவில்லை, ஆனால் ஒன்றை உணர்த்துவதற்காக சொல்லுகிறேன். இந்திய அரசமைப்பு சட்டம் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு டூல், நமக்கு கையில் இருக்கிற ஒரு கருவி. இந்த சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து அவர்களை முறியடிப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி. அது ஒரு பீரங்கியாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு பிஸ்டல் என்கிற அளவில் அது பயன்படுகிறது. ஏனென்றால் அதுதான் இங்கே இந்து ராஷ்டிரத்திற்கு எதிராக இருக்கிறது. அதுதான் இந்த அரச மதம் இந்து மதம் என்று பிரகடனப்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறது. அதுதான் இங்கே சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற சமூக நீதிக்கு வழிவகுத்திருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இந்த சமூகத்தில் எளியவர்களும் அதிகார வலிமை பெற முடியும் என்பதற்கான தளர்வை தந்திருக்கிறது, புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. இட்ஸ் லைக் எ பிளெக்சிபிலிட்டி, ஒரு தளர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் படிக்க முடிந்திருக்கிறது, எளியவர்கள் படிக்க முடிந்திருக்கிறது, அரசியலை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது. சட்ட இயற்றக்கூடிய அவைகளில் இடம்பெற முடிகிறது, வழக்கறிஞராக முடிகிறது, நீதிபதியாக முடிகிறது. காலம் காலமாக தலைமுறையாக பல ஆயிரம் தலைமுறைகளாக கல்வி மறுக்கப்பட்டு அடிமைகளாக உழன்று கொண்டிருந்த மக்கள் இன்றைக்கு மெல்ல மெல்ல சமூக நீதியின் மூலம் ஒரு சிறிய மாற்றத்தை கண்டு வருகிறார்கள் என்பது, அவர்கள் வலிமை பெறுகிறார்கள் என்பதை விட சனாதனம் வலிமையை இழந்து வருகிறது, அது சீர்குலைந்து வருகிறது. அந்த சோசியல் ஆர்டர், சமூக கட்டமைப்பு, வர்ணாசிரம முறையிலான சமூக கட்டமைப்பு சீர்குலைந்து வருகிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அதனால்தான் தோழர்களே அவர்கள் பதறுகிறார்கள். காங்கிரஸை கண்டு பதறவில்லை, கம்யூனிஸ்டுகளை கண்டு பதறவில்லை, அல்லது நாம் ஆயுதம் தாங்கிய புரட்சியை நடத்தி இங்கே அவர்களை வீழ்த்தி விடுவோம் என்றெல்லாம் பதறவில்லை. அந்த சனாதன கும்பல் எதை கண்டு பதறுகிறார்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு வெரி சிம்பிள், வெரி ஸ்மால் டூல், ஒரு சாதாரணமான மிக எளிய ஒரு ஆயுதமாக கருதினாலும் அந்த ஆயுதம் எது என்றால் அரசமைப்பு சட்டம் தான். இந்திய அரசமைப்பு சட்டம் தான் பல ஆயிரம் தலைமுறைகளாக இங்கே நிறுவப்பட்டு கட்டி காப்பாற்றப்பட்டு வருகிற, கெட்டித்தட்டி இறுகி போய் கிடக்கிற சாதிய சமூக கட்டமைப்பை, பாலின பாகுபாடு நிறைந்த கட்டமைப்பை, அதன் பெயரில் நிகழ்கிற இந்த சுரண்டல் நிறைந்த சமூக கட்டமைப்பை, ஆதிக்கமும் சுரண்டலும் ஒடுக்குமுறையும் வர்ணாசிரமத்தின் ஊடாகத்தான் நிகழ்கின்றன, அந்த சமூக கட்டமைப்பின் ஊடாகத்தான் நிகழ்கின்றன. பார்ப்பனர்கள் ஏரோட்டாமல், பார்ப்பன பெண்மணிகள் நாற்று நடாமல், குனிந்து நிமிர்ந்து உடல் உழைப்பு செய்யாமல், உற்பத்தியில் ஈடுபடாமல், தலைமுறையாய் அவர்கள் உண்ண முடிகிறது, உடுத்த முடிகிறது, பாதுகாப்பாக வாழ முடிகிறது. அதற்கான பாதுகாப்பு இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. 1000 குடும்பங்கள் இருக்கிற தலித்துகளின் கிராமங்கள் சூறையாடப்படும், தீ வைக்கப்படும். 3-4 குடும்பங்கள் இருக்கிற பார்ப்பனர்களின் குடியிருப்பில் ஒரு மணியாங்கல் கூட விடாது. ஒரு நாளும் அவர்களின் குடியிருப்பு சூறையாடப்பட்டதில்லை. மற்றவர்கள் இழிவாக பார்க்கிறார்கள், இழிவாக நடத்துகிறார்கள், ஆனால் அவர்கள் மீது தாக்குதல் நடந்ததில்லை. அவ்வளவு பெரிய பாதுகாப்பை அந்த சமூகத்திற்கு இந்த மண்ணில் எது தருகிறது? மன்னராட்சி காலத்திலும் பாதுகாப்பாக இருந்தார்கள், மக்களாட்சி காலத்திலும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், இன்றைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், என்றைக்கும் பாதுகாப்பாக இருப்பார்கள். அதற்கு சனாதன கருத்தியல் தான், வர்ணாசிரம கருத்தியல் தான், அதன் அடிப்படையில் நிறுவப்பட்ட சமூக அமைப்பு தான் காரணமாக இருக்கிறது. ஆகவே எனது அருமை தோழர்களே, கார்ப்பரேட் மயமாதலையும்
சனாதனமயமாதலையும் ஒரே நேரத்தில் நாம் எதிர்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பாஜக, RSS வெறும் மதவெறி அரசியலை மட்டுமே முன்னெடுக்கவில்லை. அவர்கள் நிலைகுலைந்து வருகிற, சீர்குலைந்து வருகிற இந்த சமூக ஒழுங்கை மறுபடியும் சீரமைத்து ஆதிகாலத்தில் இருந்த அதே வீரியத்தோடு இந்த சமூக கட்டமைப்பு நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இயக்கம் தொடங்கியிருக்கிறார்கள், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் தொடர்களே, ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 13 நாள் ஆட்சியில் இருந்தார் ஒருமுறை வாஜ்பேயி, கவிழ்ந்தது. 13 மாதங்கள் ஒருமுறை ஆட்சியில் இருந்தார், கவிழ்ந்தது. பிறகு காமன் மினிமம் புரோகிராம் என்கிற அடிப்படையில் திமுக போன்ற கட்சிகள் பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசக்கூடாது, ஜம்மு காஷ்மீரை பற்றி பேசக்கூடாது, பாபர் மசூதியை பற்றி பேசக்கூடாது, இதற்கு உடன்பட்டால் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று உடன்பட்டு அவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட காமன் மினிமம் புரோகிராம் என்கிற குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் 5 ஆண்டு காலம் நிலையான ஆட்சியை தந்தார் வாஜ்பாய். அந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் செய்த வேலை, முதல் வேலை, அவர்களின் நீண்டகால கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வெங்கடாச்சலையா என்கிற நீதியரசரின் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டார். எதற்காக என்றால், எல்லோருக்கும் கல்வி தர வேண்டும் என்பதற்காக அல்ல, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காக அல்ல, எல்லோருக்கும் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்பதற்காக அல்ல, விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்காக அல்ல, மீனவர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக அல்ல, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு, வழிவகைகள் காணுவதற்கு ஒரு கமிஷனை போட்டார். இதுதான் அவர்களின் நோக்கம். கிறிஸ்டல் கிளியர், உள்ளங்கை நெல்லிக்கனி போல இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும். அந்த கமிஷன் அறிக்கை கொடுத்தது. நல்ல வேளை அப்போது KR நாராயணன் குடியரசுத் தலைவராக இருந்தார். கையொப்பம் போட மறுத்துவிட்டார். அதை ஒரு பொருட்டாக அவர் எடுத்துக் கொள்ளவில்லை. அது குப்பை தொட்டிக்கு போய்விட்டது. இப்போது இவர்கள் பாபர் மசூதியை இடித்ததை வைத்து எழுச்சி பெற்றார்கள். ரத யாத்திரை நடத்தியதன் மூலம் எழுச்சி பெற்றார்கள். பாபர் மசூதியை இடித்ததை வைத்து நம்பிக்கையை பெற்றார்கள் இந்துக்களிடமிருந்து. குஜராத் படுகொலைக்கு பிறகு எதையும் சாதிக்கலாம், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம், எடுத்தேன் கவித்தேன் என்ற முடிவுகளை எடுக்கலாம், வன்முறை வெறியாட்டங்களின் மூலமாக இந்துக்களின் நம்பிக்கையை பெறலாம், சிறுபான்மையினரை ஒடுக்க இந்துக்கள் கன்சாலிடேட் ஒருங்கிணைவார்கள் என்கிற பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். இப்போது 8 ஆண்டுகள் கடந்துவிட்டன. சொன்ன வாக்குறுதிகள் எதையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதை பற்றி அவர்களுக்கு கிஞ்சித்தும் கவலை இல்லை. கொஞ்சம் கூட அவர்கள் அதற்காக வருத்தப்படவில்லை. என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், அவ்வளவும் அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை துண்டு போட்டார்கள், கூறு போட்டார்கள். 370வது உறுப்பை நீக்கினார்கள். CAA என்கிற குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற பெயரில் ஒரு கொடூரமான ஒடுக்குமுறை சட்டத்தை அல்லது மக்கள் விரோத சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 44 சட்டங்களாக இருந்த தொழிலாளர்கள் சட்டங்களை சுருக்கி தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்து 8 மணி நேர வேலை என்பதை 12 மணி நேர வேலை என்று ஆக்கி தொழிற்சங்கங்களை உருவாக்கக்கூடாது என்று தடுத்து இன்றைக்கு 4 சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றையும் சட்ட வழியில் செய்கிறார்கள் என்றால் எல்லாவற்றையும் நாடாளுமன்றத்தின் வழியில் செய்கிறார்கள். எல்லாவற்றையும் நாடாளுமன்றத்தின் வழி செய்கிறார்கள் என்றால் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செய்கிறார்கள். அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அல்ல, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செய்கிறார்கள். அதில் சொல்லப்பட்டவற்றிற்கு எதிராக செய்கிறார்கள். ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிற காரணத்தினால், இந்து பெரும்பான்மைவாதத்தை நம்புகிற காரணத்தினால், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலின் விளைவாக கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இதை தொடர்ந்து செய்கிறார்கள். இப்போது அவர்கள் மறுபடியும் ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். சங் பரிவார் அமைப்புகளில் ஒன்றான ஒரு அமைப்பு அண்மையில் உத்தரப்பிரதேசத்தில் டிராப்ட் கான்ஸ்டிடியூஷன் என்கிற ஒரு அரசமைப்பு சட்டத்து வரவு நகலில் ஒரு பகுதியை வெளியிட்டிருக்கிறார். அதிலே அவர்கள் துணிவாக சொல்கிறார்கள், 2023 கும்பமேளாவில் அதிகாரபூர்வமாக முழு அரசியலமைப்பு சட்டத்தையும் வெளியிடுவோம். கும்பமேளாவில் தரம் சன்சாத் என்கிற ஒரு
நிகழ்வை ஏற்பாடு செய்து அந்த நிகழ்வில் இந்த சட்டத்தை நாங்கள் அரசமைப்பு சட்டத்தை வெளியிடுவோம். டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்ட வரைவு வெளியிடுவோம். அதில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் மிக வெளிப்படையாக, ஒளிவு மறைவே இல்லை, தயக்கமே இல்லை, அச்சமே இல்லை, மிக வெளிப்படையாக சொல்கிறார்கள். இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்போது இந்தியாவின் பெயர் இந்து ராஷ்டிரமாக இருக்கும். இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்போது இந்தியாவின் தலைநகரம் டெல்லியாக இருக்காது, வாரணாசி என்கிற காசி தான் தலைநகரமாக இருக்கும். இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்போது இந்தியாவின் ஆட்சி நிர்வாகம் ஜனநாயக முறைப்படி இருக்காது, வர்ணாசிரம முறைப்படி இருக்கும். இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்போது இந்தியாவில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வாழலாம், கல்வி பெறலாம், தொழில் செய்யலாம், ஓட்டுரிமை கிடையாது. ஆக அவருடைய அடிப்படை அல்டிமேட் எய்ம், இறுதி இலக்கு அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதுதான். ஏன் அரசமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும்? இதுதான் இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்டுவதற்கு தடையாக இருக்கிறது. இதுதான் மதசார்பின்மையை பேசுகிறது. இதுதான் இந்த தேசத்திற்கு ஒரு அரச மதத்தை, இந்து மதம், இந்தியாவின் அரச மதம், இந்து ராஷ்டிரத்தின் அரச மதம் என்று அறிவிப்பதற்கு தடையாக இருக்கிறது. இதுதான் சாதி இல்லை, மதம் இல்லை, எல்லோரும் அதிகார வலிமை பெற வேண்டும் என்கிற சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியை பேசுகிறது, சமத்துவத்தை பேசுகிறது, சகோதரத்துவத்தை பேசுகிறது, பாசிசத்திற்கு எதிராக இருக்கிறது, சனாதனத்திற்கு எதிராக இருக்கிறது, நீண்ட நெடுங்கால சமூக கட்டமைப்பை சிதைக்கிறது, பெண்களும் ஆண்களும் சமம் என்று சொல்லுகிறது, பெண்களுக்கான உரிமைகளை பேசுகிறது. ஆகவே இந்த சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும். அவருடைய அல்டிமேட் எய்ம் இதுதான். எனவே சனாதன எதிர்ப்பு, அதன் ஊடாக பாஜக RSS எதிர்ப்பு, அதன் வழியில் பாசிசத்தை முறியடிப்பது என்கிற அடிப்படையில் நாம் ஒரே களத்தில் கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. தேர்தல் நிலைப்பாடு என்பது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த பாசிச கருத்தியலுக்கு எதிரான போர், மக்களை அணிதிரட்டி இந்தியா முழுவதும் பாசிச எதிர்ப்பு மக்கள் முன்னணியை கட்ட வேண்டும் என்கிற அந்த முயற்சி, இந்த போலி ஜனநாயக முறையை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற அந்த முயற்சி, உடன்பாடு இருப்பதால் தான் உங்கள் அழைப்பை ஏற்று இந்த மேடையில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வந்து நிற்கிறோம். நமக்கிடையில் இருக்கிற கருத்து முரண்கள் கருத்தியல் முரண்கள் அல்ல, கருத்து முரண்கள். அடிப்படை கருத்தியல் ஒன்றுதான், ஐடியாலஜி என்பது ஒன்றுதான். அதை புரிந்து கொள்வதிலே இருக்கிற முரண்கள் அது ஒப்பீனியன் பேஸ்ட் கான்ட்ராடிக்ஷன்ஸ். அதை முழுமையாக நாம் ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் என்று கருதிவிட முடியாது. இதை எப்படி பார்ப்பது? ஏகாதிபத்தியத்தை மறுகாலனிய ஏகாதிபத்தியமாக பார்ப்பதா, அரை காலனித்துவ ஏகாதிபத்தியமாக பார்ப்பதா, அரை நிலப்பரப்புத்துவமாக பார்ப்பதா, முழு நிலப்பரப்புத்துவமாக பார்ப்பதா, அரை முதலாளித்துவமாக பார்ப்பதா, அல்லது தரக முதலாளித்துவமாக பார்ப்பதா? இது நம்முடைய பார்வையில் இருக்கிற முரண்கள், புரிந்து கொள்வதில் இருக்கிற முரண்கள். ஆனால் அனைவருக்கும் பாட்டாளி வர்க்க புரட்சிதான் அடிப்படை கொள்கை. பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை தான் அடிப்படை கொள்கை. பாட்டாளி வர்க்க ஜனநாயகம் தான் புரட்சிகர ஜனநாயகம். அதுதான் அடிப்படை கொள்கை. இதிலே நமக்கு கருத்தியல் முரண் இல்லை, கருத்து முரண்தான். ஆகவே மார்க்சிய லெனினிய இயக்கங்களும் தனித்தனியாக இயங்கினாலும் ஓரணியில் திரள வேண்டும். தேர்தலில் இருக்கிற கட்சிகளாக இருந்தாலும் தேர்தலில் நிற்காத இயக்கங்களாக இருந்தாலும் நம்முடைய நோக்கம் நிறைவேற, இறுதி இலக்கை எட்ட உடனடி பகை, நிறைய பகை இருக்கலாம், நிறைய முரண்கள் இருக்கலாம். 1 2 3 4 5 நம்பர் 10 12 முரண்கள் இருக்கலாம். அதுல பிரையாரிட்டி எது, பேசிக் கான்ட்ராடிக்ஷன் எது, பிரைமரி கான்ட்ராடிக்ஷன் எது என்று பார்க்கிற போது பேசிக் கான்ட்ராடிக்ஷனாகவும் பிரைமரி கான்ட்ராடிக்ஷனாகவும் அடிப்படை முரணாகவும் முதன்மை முரணாகவும் இந்திய மண்ணை பொறுத்தவரையில் சனாதனமே மேலோங்கி நிற்கிறது. சனாதன எதிர்ப்பே பாசிச எதிர்ப்பு, சனாதன வீழ்ச்சியே பாசிச வீழ்ச்சி என்பதை சொல்லி உங்கள் களத்தில் என்றென்றைக்கும் கைகோர்த்து நிற்போம் என்கிற உறுதியை தந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.